ஆதவன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் சந்தோஷமான வணக்கம். ஆதவனின் தமிழை வணக்கம் நிகழ்ச்சியில் அதிதிகள் பக்கத்தில் இன்றைக்கும் உங்களை சந்திக்கிறதுல சந்தோஷம். நிறைய பேர் நம்மளோட நிகழ்ச்சிக்கு வருகை தந்து நிறைய விஷயங்களை பேசுவாங்க. துறை சார்ந்த நிறைய விஷயங்களை பேசுற நேரத்துல இன்றைக்கு நம்ம கூட நிறைய விஷயங்களை பேசுறதுக்காக ஒருத்தர் வந்திருக்காரு. எப்பவுமே பாத்தீங்கன்னா இளம் தலைமுறை கிட்ட இருக்கக்கூடிய அந்த விஷயங்கள் ரொம்ப புதுசா இருக்கும், வித்தியாசமானதாக இருக்கும். அந்த மாதிரியான ஒருத்தர் தான் இன்றைக்கு நம்மளோட நிகழ்ச்சிக்குமே வந்திருக்காரு. வளர்ந்து வரக்கூடிய ஒரு இளம் தலைமுறை, மலையகத்தை சேர்ந்தவர், நிறைய படைப்புகளுக்கு சொந்தக்காரங்களாக இருக்கிறாங்க. கைவசம் நிறைய படைப்புகள் இருக்கிறது. அதே மாதிரி நிறைய படைப்புகள் கொஞ்சம் எல்லாருமே மறந்து போயிருக்கக்கூடிய படைப்புகளை இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மீட்டு தரக்கூடிய ஒரு கலைஞராக இருக்கக்கூடிய பாடகர், அப்புறம் இசையமைப்பாளர், பாடல் ஆசிரியர் அப்படின்னு சொல்லி பல்வேறுபட்ட பரிணாமங்களை கொண்ட வசீகரன் இன்றைக்கு நம்மளோட நிகழ்ச்சியில் இணைந்திருக்காரு. வணக்கம் வசீகரன். வணக்கம் அக்கா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். மகிழ்ச்சி. இன்றைக்கு நீங்க நிகழ்ச்சியில வந்ததுல உங்களை பாடகரா அறிமுகப்படுத்துறதா, பாடலாசிரியரா சொல்றதா, இல்லைன்னா ஒரு இசையமைப்பாளரா உங்களை அறிமுகப்படுத்துறதா, இந்த மாதிரி பல்வேறுபட்ட பன்முகங்களை கொண்டிருக்கீங்க. முதல்ல அதுக்கு வாழ்த்துகள். அதே மாதிரி இந்த பன்முகங்கள் இருக்கிறது தானே, இதுக்கு என்ன காரணம்? இப்ப சில நேரங்கள்ல சில பேருக்கு பாட்டு மட்டும் நல்லா பாடுறதுக்கு வரும், சில பேருக்கு இசை அமைக்கிறது மட்டும் சில பேருக்கு நல்லா வரும், சில பேருக்கு பாடல் வரிகள் எழுதுறது மட்டும் வரும். பன்முகப்பட்ட திறமை எப்படி உங்களுக்குள்ள வருது? சின்ன வயசுல இருந்தே இது இருக்குதா? அப்படி இல்லைன்னா நம்ம ஒரு பாட்டு செஞ்சு நம்ம ஏன் இன்னொருத்தட்ட போயிட்டு இசை அமைக்கிறதுக்கு கேட்கணும், அதை நம்மளே செஞ்சிடலாமே, நம்மளோட கற்பனையில அது வந்துச்சுன்னா இன்னும் நல்லா இருக்கும், அந்த மாதிரி இதுவும் யோசிச்சு இந்த ஒரு பல்வேறுபட்ட பரிணாமமா என்ன விஷயம்? ஃபர்ஸ்ட் என்னன்னாக்கா, இப்போ நான் ஆதினா ஃபேன், ஹிப்ஹாப் தமிழ் அவரோட ஃபேன். எப்படின்னு சொன்னா, அது சின்ன வயசுலயே அவர்கிட்ட சாங் கேட்டு அப்படி இது பண்ணதான். இப்போ என்னன்னு சொன்னால், என்னோட சாங்கில் அந்த ஒரு ஃபுல் ஆடியோ இருக்குதுன்னு சொன்னால் அதில் எல்லா பாட்டுலேயும் என்னோட நேம் இருக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை தான். சிங்கர் பை என்கிட்ட பேர் இருக்கணும், லிரிக் பை அப்படிங்கிறது ஒரு ஆசை ஒன்று. மற்றபடி என்னன்னு சொன்னால் அதில் ஃபுல்லாக என் சாங் ஃபுல்லாக நான் மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லலை. ஒரு சின்ன ஆசை ஒன்று, வெளியில் நம்ம விட்டு எதுவும் தெரியட்டும், இப்போ எனக்கு எல்லாமே ஏலும் அப்படிங்கிற காட்டிக்கிறதுக்காக தான் அது எல்லா பாட்டுலேயுமே நான் இருக்கேன் அந்த ஆடியோ ஃபுல்லாக. சரி, இப்போ உங்களோட ஒரு பாட்டு இப்போ அதிகமா பேசப்படுது. தீபாவளி மட்டும் நீங்க ரிலீஸ் பண்ணிருந்தீங்க, ஏலே ஏலே அப்படின்னு சொல்லி சூப்பரான ஒரு பாட்டு. இந்த பாட்டோட விஷுவல் பார்க்கும்போது சரி, இந்த பாடலோட வரிகளா இருக்கட்டும், மியூசிக்கா இருக்கட்டும், பாடிருக்கக்கூடிய விதமா இருக்கட்டும், எல்லாமே அப்படின்னா ஒரு கேட்சியா இருக்கு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி இளம் தலைமுறை இருக்கு, அதாவது யங்ஸ்டர்ஸ்க்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பாட்டா அந்த பாட்டு மாறி இருக்குது. இந்த பாடலோட பின்னணி பத்தி நம்ம பேசிட்டு இருக்கும் போது நீங்க சொன்னீங்க, இது பல வருட போராட்டத்தினுடைய வெளிப்பாடு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. நம்மளும் என்ன யோசிப்போம், ஒரு வருடம் அப்படின்னு சொன்னா 1 வருஷம் 2 வருஷம் அப்படின்னு யோசிப்போம். ஆனா கிடையாது, கிட்டத்தட்ட 8 வருடங்கள் இந்த பாட்டுக்காக உழைச்சிருக்காங்க. இந்த 8 வருடங்கள் எப்படிப்பட்ட ஒரு தவமான அந்த காலப்பகுதி சொல்லுங்க. எப்படின்னு சொன்னா, ஒரு அம்மா ஒரு குழந்தைய பிரசவத்துல இருந்து எடுக்கிற மாதிரி தான். அவங்க 10 வருஷம் கழிச்சு எடுப்பாங்க. நாங்க 8 வருஷம் ஒரு குழந்தைய பொக்கிஷமா பாதுகாத்து இப்ப பிறக்க வச்சிருக்கோம். ஆரோக்கியமா பிறந்திருக்கு. அது வளர வளரத்தான் தெரியும், ஓகே ஆரோக்கியமாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. 8 வருஷம் ஏன் டிலே ஆச்சுன்னு சொன்னால், ஒரு சரியான ஒரு ப்ரொடக்ஷன் கிடைக்கல. அது ஒரு பெரிய ஒரு ஸ்கேலில் போகணும் அப்படிங்கிறதுனால சரியான ஒரு ப்ரொடக்ஷன் கிடைக்கல. பட்ஜெட் வைஸும் சரி, அப்புறம் காஸ்ட் க்ரூ எல்லாமே கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருந்ததுனால அப்படியே ஹோல்ட் பண்ணி வச்சுருந்தோம். ஓகே, ஃப்யூச்சரில் ஒரு வேளை நம்ம இந்த பாட்டை கேட்டு பிடிச்சிருந்து வந்தாங்கன்னா ஓகே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அது மாதிரி 8 வருஷம் ஆனதுக்கு அப்புறம் ஒருத்தர் வந்தார், கோல்டன் கிரியேஷனோட ஃபவுண்டர் மிஸ்டர் ஆனந்த் சார். அவருக்கு இந்த இடத்துல ரொம்ப தேங்க் பண்ணணும். ஏன்னு சொன்னால், இதோட பட்ஜெட் ஃபஸ்ட்டு நான் சொன்னப்போ அவர் ரொம்ப ஷாக் ஆகினார், இவ்வளோ ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதை விட 2 மடங்கு கூடுதலாகவே தான் ஆணுச்சு. ஆனால் அதெல்லாம் எங்கனையுமே மூஞ்சி சொல்லிக்காமல், ஓகே இது நல்லா வரணும் நல்லா வரணும்னு சொல்லி திருப்பி திருப்பி ரீஷூட் பண்ணி அப்புறம் ஒரு மாதிரி ரிலீஸ் பண்ணாங்க தீபாவளிக்கு. ஆனால் நினச்சதை விட ரொம்பவே நல்லா வந்துச்சு. அதில் டைரக்ட் பண்ண திவ்யனா இருக்கட்டும், திவ்யனாவும் சூப்பராக பண்ணியிருந்தார். எல்லாமே எல்லாரும் அவங்களோட பாட்டு கரெக்டாக பண்ணனால தான் கரெக்டாக வந்திருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்து இது பார்த்துட்டு எல்லாம் ஆடியன்ஸ் தான் சொல்லணும் என்ன மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா, இப்போ இந்த பாட்டு 8 வருஷம் அப்படின்னு சொல்றீங்க, அதாவது 8 வருஷமா இந்த பாட்டுக்காக நாங்க உழைச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி. இந்த பாட்டு அப்ப நீங்க ஸ்கூல் படிக்கிற காலத்துல இந்த பாட்டு நீங்க எழுதிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன், அப்படியா? ஸ்கூல் படிக்கும்போது எழுதின பாட்டு தான். என்னன்னு சொன்னா, அந்த டைம்ல தான் குக்கு குக்கு பாட்டு வந்துச்சு. அந்த பாட்டு கேட்டுட்டு எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஓகே, நம்ம குக்கு குக்குல
கொப்பி மாதிரி தான் இன்ஸ்பிரேட் பண்ணி அது எழுதினது. அதை தவிர்த்திருக்கலாம் சொல்லும் போதுதான் தெரிஞ்சிருக்கும். சரி. என்னன்னு சொன்னால் அந்த குக்கு குக்கு வந்து அந்த ஸ்கேலே எனக்கு பிடிச்சிருந்துச்சி, சவுண்டிங்கும் நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, நம்ம ஏன் வந்து நம்ம ஸ்ரீலங்காவில் மையங்கனில் உள்ள ட்ரைபல் பீப்புளை பற்றி இன்னும் யாருமே சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ஒரு அடிப்படையாக வச்சு அவங்கள்ட்ட ஹிஸ்ட்ரி பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஓகே, நம்ம அவங்களுக்கு ஒரு பாட்டு ஒன்று பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரியல் அவங்கள வச்சு ஷூட் பண்ணலான் இருந்தது. ஆனால் வந்து அந்த லொக்கேஷனில் பண்ண முடியாது. அந்த அவங்க பீப்புள் வந்து என்னன்னு சொன்னால் அந்த கேர்ள்ஸ் வந்து வெளியில் வர மாட்டாங்க. அவங்கள வந்து கேமராவுக்கு முன்னாடி இது பண்ண மாட்டாங்கன்னு சொன்னோன்னா ஷூட் எடுக்கிறதுக்கும் அங்கே பெர்மிஷன் கிடையாது ஒரு பெரிய பாட்டு எடுக்கிறதுக்கு. அதனால ஓகே, அவங்கள இது பண்ணி நம்ம இதை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்காக இது பண்ணது தான் இந்த சாங். சரி. இப்போ இந்த பாட்டுக்கு வந்து 8 வருஷம் நீங்க உழைச்சிருக்கீங்க. இந்த பாட்டுக்கு வந்து கண்டிப்பா காசு வந்து தேவை. ஏன்னா இப்ப எந்த ஒரு சின்ன விஷயம் செய்யறதுனாலும் கண்டிப்பா காசு தேவையானதா இருக்கும். ஒருவேளை 8 வருஷத்துக்கு முன்னால நீங்க ஸ்டார்ட் பண்ணும் போதே இந்த பாட்டை செஞ்சிருந்தீங்கன்னா இவ்வளவு பெரிய ஒரு காஸ்ட் வந்து ஆகியிருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த நேரத்துல அவ்வளவு பெரிய ஒரு பட்ஜெட்ல இது வந்து வந்திருக்காது. ஆனா இப்போ உங்களுக்கு வந்து பட்ஜெட் நீங்களே சொல்லியிருந்தீங்க, இருந்ததை விட கொஞ்சம் கூடிதான் நாங்க வந்து செய்திருக்கோம் அப்படின்னு சொல்லி. இப்போ இந்த பாடல்களுக்கு தேவையான இந்த பாட்டு மட்டும் கிடையாது. இதுக்கு முதல்ல நீங்க செஞ்சதா இருக்கலாம், இல்லைன்னா இப்போ நீங்க செய்துட்டு இருக்கிறதா இருக்கலாம். ஏற்கனவே நீங்க வந்து 13 பாட்டு செஞ்சு வச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னீங்க. அப்போ இந்த மாதிரியான பாட்டுக்கெல்லாம் எங்க இருந்து நீங்க வந்து காசு கலெக்ட் பண்ணி போடுறீங்க? ஏன்னா இதுக்கான ஸ்பான்சர்ஸ் வந்து வரமாட்டாங்க. சில நேரங்கள்ல சில பேர்லாம் இப்ப திவ்யனாலாம் வந்து பாத்தீங்கன்னா அவரோட ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம், அவர் வேலை செஞ்சுட்டே அந்த காசு எடுத்து போட்டுதான் படங்கள் பண்றதுல வந்து எல்லா சின்ன சின்ன விஷயங்கள் அவங்க வந்து பண்றாங்க. நீங்க என்ன மாதிரி? எனக்கு வந்து இன்கம் என்னை விட்டு ப்ரொடியூசர் ஃபர்ஸ்ட் யாருன்னு சொன்னால் என்னோட அம்மாவும் அக்காவும் தான். என்னை விட்டு ஃபர்ஸ்ட் நான் வந்து கிரேட் 11 படிக்கும்போது ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஒன்று பண்ணேன், பர்த்டேன்னு சொல்லி. அப்போ அந்த ஷார்ட் ஃபிலிமுக்கு வந்து 40,000 ரூபா காசு எங்கள் அக்கா தான் கொடுத்துச்சு. ஃபுல்லாக செலவு எல்லாமே. ஏன்னு சொன்னால் கேமரா ரெண்டல் எடுத்தோம், அப்புறம் எல்லாத்துக்குமே சேர்த்து அக்கா காசு கொடுத்துச்சு. எப்படின்னு சொன்னால் அம்மா வந்து இப்போ ஃபாரினில் இருக்காங்க. என்னை விட்டு இன்னொரு அம்மாவை அக்கா தான் இருக்குது. என்ன ஒரு இப்போ காசு விஷயம்னா ஃபர்ஸ்ட் கால் அடிக்கிறது அக்காவுக்கு தான். ஓகே, என்ன காசா வேணும், ஓகே கொஞ்சம் போட்டு விட்றேன், எதுக்கு வேணும் ஏன்லாம் கேட்கவே மாட்டாங்க. ஓகே காசு தானே, ஓகே நான் போட்டு விட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் வரைக்குமே வந்து என்கிட்ட இந்த பாட்டு மட்டும்தான் வெளியில் ப்ரொடக்ஷன். மற்ற முன்னுக்குள்ள 6 சாங்குமே வந்து அக்காவும் அம்மாவும் ப்ரொடியூஸ் பண்ணது தான். என்னோட தங்கச்சியும் அவளும் தான். எப்படின்னு சொன்னால் இந்த சாங் எல்லாமே நான் பண்ணுறது எல்லாமே அதுக்கு பிடிக்கும். அப்போ அதனால வந்து சின்ன சின்ன சப்போர்ட் அதுவும் பண்ணுச்சு. இவங்க 3 பேரும் தான் என்னை விட்டு ப்ரொடியூசர்ஸ் முன்னாடி உள்ள சாங்க்கு. மிகப்பெரிய ஒரு பலம் அப்படின்னு சொல்லணும். இப்போ நீங்க ஏற்கனவே 13 பாட்டு செஞ்சு வச்சிருக்கீங்க. எப்படி இந்த 13 பாட்டுக்குமே பாட்டு ஃபுல்லா முடிச்சிட்டீங்களா? இல்லைன்னா சில பாடல்களுக்கு வரிகள் எழுதியிருக்கு, சில பாடல்களுக்கு பாடணும், சில பாடல்களுக்கு இசையமைக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி ஏதாவது இருக்குதா? அப்படின்ட்டு இல்லை. என்னன்னு சொன்னால் இது 13மே வந்து டிஃப்ரெண்ட் ஜானரில் இருக்கும். 13 சாங்குமே வந்து எப்படின்னு சொன்னால் டிஃப்ரெண்ட் இதில் இருக்கும். அந்த 13 சாங்குமே வந்து லிரிக் ஃபுல்லாக முடிஞ்சுச்சு, அதுக்கு ஃபுல்லாக மியூசிக்கும் முடிஞ்சுச்சு, அதுக்கு ஃபுல்லாக என்னன்னு சொன்னால் ஸ்டோரி எல்லாமே முடிஞ்சுச்சு. இப்போ நெக்ஸ்ட் என்னன்னு சொன்னால் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் இருக்காங்க. அப்போ இந்த ஃபீல்டை பொறுத்தளவில் நான் கொஞ்சம் சும்மா அப்படி வெளியில் மட்டும்தான் என்கிட்ட பேர் மட்டும் தான் அங்கே தெரியுமே ஒழிய அதுக்கு பின்னாடி 2 பேர் இருக்காங்க. அவங்க பேர் பெருசாக வெளியில் வர விட மாட்டாங்க. எனக்கு பேரெல்லாம் ஒன்று வேணாம், நீ இதை நல்லா பண்ணேன்னா போதும் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் யார் சொன்னால் ஆகாஷ்னு ஒருத்தர், அவர் வந்து ஸ்ரீபாத காலேஜில் இருக்கார். அடுத்து நிலக்ஷன்னு சொல்லி அவங்க 2 பேரும் தான் என்னன்னு சொன்னால் என்னை விட்டு 2 கை மாதிரி. அவங்க 2 பேரும் தான் வந்து எங்கனையுமே ஃபெடப் ஆக விடாமல் நீ பண்ணு பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த ஏழை ஏழையில சாங்கில் ஒரு நடுவில் ஒரு மெலடி வரும், அவர் அந்த பாட் வந்து அவர் படித்தது தான். அதுக்கப்புறம் ஆகாஷ்ன்னு சொல்கிறேன், அவன்ட்டு 8ஆம் மாதம் வந்து அவன்ட்டு காலேஜ் எல்லாம் வேலையெல்லாம் விட்டுட்டு 10 நாள் எனக்காக இங்கே கொழும்புக்கு வந்து இந்த சாங் பண்ணி கொடுத்தான். அதுக்கு காஸ்டியூம் டிசைன் பண்ணது அவன் தான். அப்புறம் செட்டில் வந்து ஹெல்ப் பண்ணது அவன் தான். எல்லாமே பிளான் பண்ணி கொடுத்தது எல்லாமே. அவங்க 2 பேரும் தான் வந்து என்னோட பெரிய பேக் போன் மாதிரி. அவங்க இல்லைன்னு சொன்னால் இந்த சாங் வெளியில் வந்திருக்காது. சரி. இப்போ இந்த மாதிரியான பாட்டுலாம் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த பாட்டு பண்றதுக்கு ஏதாவது ஒரு சின்ன ஒரு உத்வேகம் இருக்கும் இல்லையா? ஏதாவது ஒரு சம்பவம் இருக்கும். இல்ல நம்ம சில விஷயங்களை நம்மளோட பாடல்கள் மூலமா, நம்மளோட எழுத்து மூலமா நம்ம சொல்லணும் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து யோசிச்சிருப்போம். அந்த மாதிரியான ஒரு தூண்டுதல் எங்க ஆரம்பிச்சது? ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு தமிழ் ரொம்ப பிடிக்கும். தமிழை பற்றி சொல்லப்போனால் அது வந்து ஒரு அழகான லாங்குவேஜ். அவ்வளோ அழகாக இருக்கும். நம்ம சொல்கிறது தமிழில் இல்லாத வார்த்தைகளே கிடையாது. அந்த தமிழை பற்றி எழுதணும்னு ஃபஸ்ட்டு எங்கே உத்வேகம் எனக்கு வந்துச்சுன்னு சொன்னால் ஆதிநாட்டர்னு தான். அவர்கிட்ட தமிழை பற்றின பாட்டுகளை பார்த்து தான் வந்து ஓகே தமிழை பற்றி நம்ம எழுதணும். அந்த இடத்துல தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணி ஃபஸ்ட்டு சாங்கே வந்து தமிழை பற்றி எழுதினது தான். அந்த தமிழை பற்றி அந்த தமிழுக்கு அந்த பாட்டுக்கு நான் டைட்டில் வச்சது மறவர் படைன்னு சொல்லி.
ஆனால் அது வந்து அதை வந்து ஜாதியை பற்றி வச்சுட்டோம், ஜாதி பேர் அப்படின்னு சொல்லி அந்த சாங்கை ரிலீஸ் பண்ண விடாமல் பண்ணாங்க சில மீடியாஸ் அங்கிட்ட அந்த சைட். அதுக்கப்புறம் என்ன சொன்னால், ஓகே இது மறவருங்கிறது ஜாதின்னு சொன்னால், அப்போ நான் அந்த ஜாதியே வேணான்னு சொல்லி நான் ஒரு சாங் ஒன்று பண்ணுவேன். அந்த ஜாதியை வச்சு தானே என்னை இந்த பாட்டு ரிலீஸ் பண்ண விடாம விட்டீங்க. அடுத்து நான் ஜாதியை பற்றியே நான் ஒன்று எழுதுவேன் அப்படின்னு சொல்லிட்டு, அடுத்து சனமேன்னு சொல்லி ஒரு சாங் ஒன்று எழுதினோம். இந்த ஜாதியெல்லாம் ஒன்றுமே வேணாம், எல்லாருமே மனுஷங்க தானே அப்படின்னு சொல்லிட்டு, ஏன் ஏன் என்னை வெளியில் வர விட மாட்டேங்கிறீங்கன்னு சொல்லிட்டு என்னோட கவலையை பற்றி சொன்னது. ஒவ்வொரு சாங் வரும்போது எனக்கு ஒவ்வொரு இன்சிடென்ட் நடந்திருக்கும். அந்த இன்சிடெண்ட்டை வச்சு ஒவ்வொரு சாங்காக வெளியில் வரும். இப்போ இந்த ஏழை ஏழைல கூட வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஐடியா பண்ணியிருந்தோம். எல்லா ஜோனர்லேயும் பாட்டு பண்ணிட்டாங்க. சரி, நம்ம ஸ்ரீலங்காவில் வந்து ட்ரைபல் சாங் பெருசாக வந்தது கிடையாது. ஓகே, நம்ம ஸ்ரீலங்காலையும் ட்ரைபல் இருக்காங்க, நம்ம அவங்கள பற்றி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மையங்கனில் உள்ள அவங்கள தேடி பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு. அப்படி பண்ணதான் ஒவ்வொரு இன்சிடென்ட் வச்சு. சரி, இப்போ ஏழை ஏழை இந்த பாட்டு வந்து நல்ல ஒரு ஹிட்ல வந்து இன்னைக்கு இருக்குது. இன்னைக்கு வந்து எல்லாருக்குமே கேட்கக்கூடிய ஒரு பாட்டா, பார்க்கக்கூடிய பாட்டா அது வந்து மாறி இருக்குது. பிடிச்ச ஒரு பாட்டாவுமே மாறி இருக்குது. இதுக்கு முதல்ல நீங்க பண்ண அந்த 6 பாடல்களும் காணாம போயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். எதனால அந்த 6 பாட்டும் காணாம போயிடுச்சு? இல்லைன்னா அதை பத்தி ஏன் அதிகமா பேசப்படல? ஒருவேளை அதுக்கு தேவையான எதுவும் விஷயங்கள் இல்லையா? என்ன நடந்தது அந்த 6 பாட்டுக்கும்? என்னன்னு சொன்னால், அந்த டைம் ரொம்ப சின்ன ஆள் நாங்கள் எல்லாமே. ஒரு சரியான ப்ரொமோஷன் இல்லை எங்ககிட்ட. சரியாக மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க தெரியல எங்களுக்கு. யூடியூப்பில் போட்டாச்சு, ஓகே வியூஸ் போதான்னு பார்த்துக்கிட்டு மட்டும்தான் இருந்தோமே தவிர சரியாக கொண்டு போய் சேர்க்கலை மக்கள்கிட்ட. ஓகே இப்படி ஒரு பாட்டு இருக்குது அப்படின்னு சொன்னால் எல்லாத்துக்கும் தெரியப்படுத்தணும் ஃபஸ்ட்டு. அது வந்து நாங்கள் சரியாக பண்ணல, தெரியப்படுத்தலை யாருக்குமே. அதனால தான் வந்து அந்த 6 பாட்டுமே வந்து காணாமல் போச்சு. இன்னொன்று என்னன்னு சொன்னால், நிறைய இடத்துல சப்போர்ட் கேட்டிருக்கேன் நான். இது பண்ணித்தாங்க நிறைய இடத்துல கேட்டு எல்லாமே தட்டி தான் விட்ருக்காங்க. இது பண்ண இயலாது, இது என்ன இப்படி இருக்குது, அது என்ன இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. யாரும் ஒருத்தர் அன்னைக்கு ஓகே நல்லா இருக்கே அப்படின்னு நல்லா இல்லாட்டியும் ஓகே நல்லா இருக்கு, சரி வாங்க பண்ணணும், என்ன மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் அன்னைக்கு சொல்லியிருந்தாலும் அதில் ஏதாவது ஒரு பாட்டு சரி வெளியில் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. பட் யாருமே வந்து அன்னைக்கு ஒரு பெரிய சப்போர்ட் இல்லை. ஃபேமிலியும் ஃப்ரெண்ட்ஸும் மட்டும் தான் அன்னைக்கு இருந்தாங்க என் கூட. சரி, இப்போ நீங்களே பேசும்போது சொல்லியிருந்தீங்க நிறைய பேர் வந்து என்ன தட்டி விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி. தட்டி விடும்போது அந்த ஒரு ஏக்கம் இருக்கும், ஒரு தாகம், ஒரு தவிப்பு எப்படியுமே இருக்கும். வசீகரனுக்கு அது எப்படியானதாக இருந்தது? நிறைய நாள் சாப்பிடாம இருந்திருக்கேன், நிறைய நாள் தூக்கம் இல்லாமல் இருந்திருக்கேன். என்னோட ஸ்டடியே அதனால தான் வீணாகுச்சு. ஓலெவல் செஞ்சேன், ஓலெவலில் நல்ல ரிசல்ட்ஸ் வந்திருக்க வேண்டியது. ஆனால் இந்த ஒரு விஷயனால டிப்ரெஷன் ஆகி அதனால ஒழுங்காக படிக்கலாம் போயிட்டு ஒரு குறைஞ்ச ஒரு ரிசல்ட்ஸில் ஏலெவல் போயிட்டு அப்படி இருந்தேன். அது எப்படின்னு சொன்னால், அது வந்து மனசில் வந்து ரொம்ப பாரத்தை கொடுத்துரும். ஐயோயோ என்னடா அது இப்போ தானே வாரோம், அதுக்குள்ளேயுமே இப்படி சொல்கிறாங்களே அப்படிங்கிற ஒரு ஏக்கத்தை தான் கொடுக்கும். நம்மளுக்கு யாராவது ஹெல்ப் பண்ண மாட்டாங்களா, யாராவது ஒருத்தர் சொல்லிட மாட்டாங்களா, சரி நல்லா இருக்கடா இன்னும் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. என்னோடய ஸ்கூலில் வந்து பிரின்சிபால் சாரும் நிசாந்தன் சார்னு சொல்லி ஒருத்தர் இருக்கார். நிசாந்தன் சார் தான் என்னை ஃபஸ்ட்டு வந்து ஸ்டேஜ் ஏற்றினார். அன்னைக்கு அவர் கொடுத்த ஒரு சின்ன ஒரு உத்வேகம் தான் சொல்லுவேன். தம்பி உன்னால் முடியும்டா, சரி நீ இந்த ஸ்டேஜ் ஏறி உனக்கிட்ட என்ன இருக்கோ அதை ஃபஸ்ட்டு காட்டு. நான் வந்து நாவலர் ஸ்கூலில் படித்தேன். நாவலர் ஸ்கூலில் வந்து நிசாந்தன் சார் என்ட்டு பிரின்சிபல் சார் தான். நிசாந்தன் சார் தான் வந்து ஃபஸ்ட் தடவை நாவலரை பற்றி ஒரு சாங் ஒன்று எழுதுங்கடா நம்ம ஸ்கூலை பற்றி எழுதி நீ ஃபஸ்ட்டு மேடை ஏறி பாடு, உன்னால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு அவர் தான் வந்து ஒரு உத்வேகம் கொடுத்தாரு. ஓகே உன்னால் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் தான் வந்து ஓகே நம்மளாலே முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. நான் இந்த சாங் வந்தப்போ வந்து யாருமே பெருசாக சப்போர்ட் பண்ணல. அந்த இடத்துலேயே வந்து ஒரு வளர்ந்து வர்ற கலைஞர்கள் வந்து அந்த இடத்துலேயே ஸ்டக் ஆகிடுறாங்க. ஓகே நானுமே கூட அந்த இடத்துலேயே வந்து உடஞ்சிடுறாங்க. என்னடா அது வரும்போதே இப்படி ஆகுதா? அது வந்து என்ன ஒரு ஃபீலில் கொடுக்க ஆரம்பிச்சிச்சுன்னு சொன்னால், அப்கண்ட்ரியில் உள்ளவங்களுக்கே இப்படி தான் நடக்குதா அப்படிங்கிற மாதிரி ஆகிடுது. ஐயோ நம்ம இந்த அப்கண்ட்ரியில் இருக்கனால தான் இப்படி பண்ணுறாங்களா, இல்லை பொதுவாகவே இப்படி நடக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் வருது. இல்லாட்டி நம்ம சரியாக பண்ணலையா, இல்லை நம்மகிட்ட என்ன பேலை அப்படின்னு சொல்லி நிறைய கேள்வி வருது. நம்ம இன்னும் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி யோசிக்கும் போதே சில காலங்கள் ஓடிடுது, டைம் ஆகிடுது. அப்படி யோசிச்சே நம்மளுக்கு வந்து அந்த இடத்துல டிப்ரெஷன் தான் கூட. அதை வந்து இப்போ நம்மளை என்ன மாதிரி வளர்ந்து வர கலைஞர்கள் வந்து அதெல்லாம் தட்டி விட்டு போயிடணும். யார் எது வேணுனாலும் சொல்லட்டும், நம்மளுக்கு என்ன பிடிச்சிருக்கும், நம்ம அந்த ஃபீல்டில் நம்ம சரியாக இருந்தோம்னு சொன்னால் இன்னும் மேலே வரலாம். சரி, இப்போ நீங்களுமே சொல்லியிருந்தீங்க, ஏன்னா அந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜ் தான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதுக்கு பிறகு மேல வந்துட்டோம் அப்படின்னா நம்மளை வந்து பாராட்டுவாங்க. இப்போ வசீகரனுக்கு வந்து நிறைய பேர் வாழ்த்து சொல்றதா இருக்கலாம், சூப்பர்ப்பா நல்லா பண்ணிட்ட பாட்டு வேற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றதா இருக்கலாம். இன்னைக்கு ஒரு வெற்றியாளர் வசீகரனா பாக்குறதுக்கும்
அன்னைக்கு ஒரு தோல்வி அடைந்த வசீகரனா பாக்குறதுக்கும் இந்த சமூகத்தினுடைய பார்வை வந்து வித்தியாசமா இருக்கும். எப்பவுமே இந்த சமூகம் அப்படித்தான், வெற்றியாளர்களை மட்டும் தான் கொண்டாடும். அன்னைக்கு சஜீவனினுடைய அந்த ஒரு நிலைமை எப்படி இருந்துச்சு? அன்னைக்கு நீங்க வந்து தோத்திருந்தீங்க நிறைய இடங்கள்ல, நீங்க வந்து ஏன்னா ஒரு 6 பாட்டு செஞ்சு அந்த 6 பாட்டுமே வெளியில தெரியல அப்படின்னு நினைக்கிறதே ரொம்ப பெரிய ஒரு கவலை. அந்த நேரத்துல இந்த ஊர்ல இருக்கவங்க, உங்களை சுத்தி இருக்கவங்க, வீட்டுல இருக்கவங்க, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் என்ன சொன்னாங்க? இல்ல உங்களுக்கே ஒரு சிந்தனை இருக்கும், இல்ல நமக்கு இது வேணாம், நம்ம இதை விட்டுட்டு இன்னொன்னுக்கு போயிடலாம் அப்படின்ற மாதிரி என்னைக்காவது சிந்தனை வந்திருக்கா? நிறைய தடவை விட்டுட்டேன். நான் வந்து இன்னும் இப்போ இந்த சாங் வந்து எப்படின்னு சொன்னால் 8 வருஷத்துக்கு முன்னாடி எழுதினது. அதுக்கு இடையில இந்த 2-3 சாங் போட்டுட்டு இருந்தோம். 6 சாங் அதுக்கு இடையில வந்துச்சு. அதுக்கப்புறம் நான் ஒரு 2 இயர்ஸ் இல்லை 3 இயர்ஸாக நான் எந்த சாங்குமே பண்ணலை. அந்த டைமில் விட்டுறேன், வேணாம், என்ன பண்ணி என்ன தான் நடக்க போகுது, ஒன்றுமே யாருக்குமே தெரிய மாட்டேங்குதே அப்படிங்கிற ஒரு இதில் அந்த 3 வருஷம் ஒன்றுமே பண்ணல. என்கிட்ட ஃப்ரெண்ட்ஸு, வீட்டில் உள்ளவங்க, அவங்க தான் வந்து இல்லை உன்னால் முடியும்டா, நீ ஏதாவது நினச்சின்னா சொன்னால் பண்ணலாம், கண்டிப்பாக ஏதாவது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்ட்ஸ் தான் வந்து நச்சரிச்சுக்கிட்டு இருப்பானுங்க, நீ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. சரின்ட்டுன்னு நம்ம தேடும்போது தான் வந்து ஓகே நம்ம இந்த சாங்கை பண்ணுவோம், இதுக்கு ஒரு ப்ரொடியூசர் தேடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தேடின தான் நம்ம ஆனந்த் சார். அது வந்து ஊரில் வந்து மதுன்னு சொல்லி ஒரு அக்கா மூலிமா எனக்கு காண்டாக்ட் ஆனார். அவர்கிட்ட போய்ட்டு பேசி தான் வந்து இந்த சாங் வந்து பண்ணோம். ஸோ அப்படிதான் இதோட ஜேர்னி வந்து உங்களுக்கு வந்து ஆர்வமாக இருக்குது. சரி, வசீகரன் அடுத்து என்னென்ன பிளான்ஸ் இருக்கு? அடுத்து வந்து என்ன செய்யறதுக்கு ஐடியாஸ் இருக்கு? அடுத்து வந்து ஒரு ஃபிலிம்க்கு வந்து மியூசிக் டைரக்டர் சான்ஸ் ஒன்று இருக்குது. அது வந்து ஸ்ரீலங்காவில் பண்ணுறாங்க. பார்ப்போம், அது மேபி பண்ணாலும் பண்ணலாம். அடுத்து நம்ம ஒரு ஆல்பம் சாங்ஸ் இருக்குது. நான் சொன்ன மாதிரி 13 சாங்ஸ் இருக்குது. 13 சாங் 1 பை 1 வந்துக்கிட்டே இருக்கும். வந்து என்னைக்காவது ஒரு இடத்துல கிளிக் ஆகும்போது ஓகே நம்மளை எல்லாத்துக்கும் தெரியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. அதனால இந்த ட்ரீமை எங்கனையுமே ஸ்டக்காக விடாமல், எங்கனையுமே நிறுத்தாமல் என்னால் எவ்வளோ முடியுமோ பண்ணிக்கிட்டே இருப்பேன். சரி, வசீகரன்ட்டு இந்த ஒரு கேள்வி கேட்கணும் அப்படின்னு தோணுது. ஏன்னா அந்த ஒரு சமூகத்தை பிரதிபலிச்சு தான் நீங்க இன்னைக்கு வந்திருக்கீங்க. மலையக சமூகத்தை பிரதிபலிச்சு, மலையகத்தினுடைய பார்வை வெளியில இருந்து பார்க்கக்கூடிய பார்வை வேறு, அங்க இருக்கிறவங்க அந்த மலையகத்தை பார்க்கக்கூடிய பார்வை வேறு. வசீகரனோட பார்வையில மலையகம் எப்படியானதா இருக்கு? இப்போ என்னன்னு சொன்னா நிறைய இடத்துல வந்து சித்தரிக்கிறாங்க, எஸ்டேட்ல உள்ள ஆட்கள் வந்து ஒன்றும் தெரியாதவங்க, அப்கண்ட்ரியில் உள்ளவங்களுக்கு ஒன்றுமே தெரியாதுன்னு சொல்லி. ஆனால் அது இப்போ பொய்ன்னு நான் சொல்லுவேன். ஏன்னு சொன்னால் நான் என்ட்டு பார்வையில் வந்து எஸ்டேட்டில் உள்ளவங்க இந்த 200 வருஷத்தில் வந்து ரொம்பவே டெவலப் ஆகிட்டாங்க, ரொம்பவே மாறிட்டாங்க. இப்போ அவங்க ஒவ்வொரு வீட்லேயுமே வந்து ஒவ்வொரு லாயர்ஸ் இருக்காங்க, டீச்சர்ஸ் இருக்காங்க, எல்லாம் படித்து கவர்மெண்ட் ஜாப்பில் இருக்காங்க, நிறைய கலைஞர்கள் இருக்காங்க. அப்கண்ட்ரியில் இருந்தால் இப்போ நிறைய பேர் வெளியில் வராங்க. ஆனால் சில பேர் வந்து இந்த அப்கண்ட்ரி வந்து இன்னும் அப்படியே தான் இருக்குதுன்னு சித்தரிக்கிறது வந்து அது என்னால் ஏற்றுக்க முடியாது. மற்றபடி அப்கண்ட்ரியில் வந்து எப்படின்னு சொன்னால் ஒரு ஒரு திறமை வந்து வெளியில் வருதுன்னு சொன்னால் அதுக்கான நிறைய சப்போர்ட் அங்கே இருக்குது. ஓகே இந்த இப்போது பையன் என்னமோ பண்ணுறான், ஓகே பண்ணலாம், ஸ்டடியாக இருந்தாலும் சரி, மற்றபடி நம்ம ஃபீல்டாக இருந்தாலும் சரி, அந்த இதில் வந்து வெளியில் ஒருத்தர் வாரான்னு சொன்னால் அங்கே நிறைய சப்போர்ட் இருக்குது. வெளியில் வந்து பண்ணுறாங்களான்னு தெரில, ஆனால் அப்கண்ட்ரியில் வந்து நிறைய சப்போர்ட் இருக்குது. சரி, இப்போ சப்போர்ட் பற்றி பேசிட்டு இருக்கனால நம்ம வந்து இதை பற்றி பேசிடலாம். ஃப்ரெண்ட்ஸ் வந்து நம்ம ஒரு வேலை பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு சப்போர்ட் பண்ணுறது வேற, ஆனா வீட்டுல அம்மா சப்போர்ட் பண்றது அப்படின்றது ரொம்ப பெரிய ஒரு விஷயம். அதுவும் யோசிச்சு பாருங்க, ஒரு சின்ன வயசுல இதெல்லாம் தேவையில்லடாப்பா, போயிட்டு படிச்சு ஒரு நல்ல வேலைக்கு போகணும். ஏன்னா இதுதான் அந்த எல்லா அம்மாவுக்குமே இருக்கக்கூடிய ஒரு சாதாரண அம்மா எல்லாருமே அப்படித்தான் யோசிப்பாங்க. படிக்கணும், நல்ல வேலைக்கு போகணும், நல்லா சம்பாதிக்கணும், கல்யாணம் பண்ணணும், குடும்பமா செட்டில் ஆகணும். இதுதான் எல்லா அம்மாவுக்குமே இருக்கக்கூடிய ஒரு தாட். ஆனா உங்களோட அம்மா வந்து வித்தியாசமா இருக்காங்களே. என்னைக்காவது நீங்க அம்மா கிட்ட கேட்டிருக்கீங்களா? இல்லைன்னா அவங்க என்னைக்காவது உங்ககிட்ட சொல்லியிருக்காங்களா? அம்மா வந்து இந்த சாங் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் பார்த்தாங்க. பார்த்துட்டு டெய்லி சொல்லுவாங்க, ஒரு 100 தடவை போட்டு பார்த்துட்டேன் சாமி. அவங்களுக்கு வந்து இது ஃபெஸ்ட்டில் வந்து விருப்பம் இல்லை தான். நான் ஓலோல் படிக்கும்போது ஷார்ட் ஃபிலிம் அப்படின்னு ஒரு இக்கட்டான நிலைமையில நான் படம் எடுத்துகிட்டு சுற்றிட்டு இருந்தேன் படிக்காமல். அந்த டைமில் அவங்களுக்கு விருப்பம் இல்லை தான். ஐயோ என்ன ஆக போகிறான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயத்திலே இருந்தாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஓரளவு முன்னுக்கு வர 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 ஓகே என்னமோ பண்ணுறான், என்ன சரி என்ன தான் பண்ணுறான்னு பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு என்னை அப்படியே விட்டுட்டாங்க. அப்புறம் ஒரு கட்டத்தில் நான் என்னை விட்டு வேலைக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு நிலைமை வந்ததுக்கப்புறம் அம்மாவாக என்கிட்ட சொன்னாங்க, வேலைக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அக்கா தான் வந்து என்ன சொன்னாங்கன்னு சொன்னால், அவனை எதுலேயுமே குழப்பாதீங்க, அவன் சரியாக போயிட்டு இருக்கான், அவனுக்கு ஏதாவது ஒன்று நடக்கும், என்னைக்காவது ஒன்று நடக்கும், கிளிக் ஆகும்,
அது வரைக்கும் அவனை கொஞ்சம் அப்படியே ஃப்ரீயாகவே விடுங்க, அவன் என்ன பண்ணுறான்னா அவன் சரியாக பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு அக்கா சப்போர்ட் பண்ணாங்க. டெடா நம்ம ஃபேமிலியில் எல்லாருமே வந்து இந்த ஒரு மியூசிக் இதுதான் கொஞ்சம் வைபாகவே இருப்பாங்க. தங்கச்சி எல்லாருமே வந்து பாட்டு பாடுறது அந்த மாதிரி. அந்த இதில் வந்து டெடா வந்து எப்படின்னு சொன்னால், நான் வந்து ஒரு சாங் பண்ணுறேன்னு சொன்னால் அவர் அந்த ஐடியாவை பாட்டான்னு சொன்னால், தம்பி இப்படி பண்ணலாமே, இப்படி நல்லா இருக்கு, அது நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டெடா நல்லா சப்போர்ட் பண்ணுவார். தங்கச்சியும் அதே மாதிரி தான். அந்த மாதிரி ஃபேமிலியில் வந்து அம்மா இந்த சாங் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வந்துருச்சு. ஓகே சரி பண்ணுவான், ஏதோ ஒன்று பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட ஃபோன் பண்ணி அழுதுட்டாங்க. அழுதுட்டு சொன்னாங்க, ஓகே சாமி 100 தடவைக்கு மேலே பாட்டேன், என்னால் நம்பவே முடியல. ஏன்னு சொன்னால் நான் நினச்சிருந்தேன்னு சொன்னால் அந்த கில்மிஷா அவங்களோட பாடுறது வந்து ஒரு ட்ரீமாக மட்டும் தான் இருந்திருக்கும். அதை வந்து ஒரு கண் கூட பார்த்துட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு வந்து அந்த சந்தோஷத்தை வந்து வார்த்தையால் சொல்ல முடியல. அவங்கள்ட்ட கண்ணீர் தான் அதுக்கான பதில். வசீகரன் பேசும்போது எனக்கு ஒரு இன்னொரு கேள்வி கேட்கணும்னு தோணுது. நீங்க இசை மீது ஆர்வம் கொண்டிருக்கிறது சரி. வீட்டுல இருக்கக்கூடிய பின்புலம் வந்து இசை பாரம்பரியமான ஒரு குடும்பமா, அப்படி இல்லைன்னா அப்பாவுக்கு ஏதாவது நம்மளும் மியூசிக் மேல அப்படி அப்பாவுக்கு ஏதாவது விருப்பங்கள் இருந்திருக்கா? அப்படின்ட்டு இல்லை, அப்பாவுக்கு அப்படி மியூசிக் இது ஆகணும் அப்படின்லாம் இல்லை. அவர் என்னன்னு சொன்னால் டோல் வாசிப்பார், நல்லா டோல் செம்மையாக அடிப்பார், ட்ரம்பட் வாசிப்பார். அப்போ அந்த ஒரு இதனால அது ஒரு மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் தானே, அந்த ஒரு இதனால அவருக்கு வந்து சாங் பாடுறது வந்து ரொம்ப பிடிக்கும். அப்போ நான் வந்து ஏதாவது ஒரு சாங் எழுதுனா வீட்டில் சத்தமாக படிச்சுட்டு இருப்பேன். அவர் வந்து பார்த்துட்டு சிரிச்சுட்டு என்னமோ பண்ணுறான், என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி போயிடுவார். திருப்பி வந்துட்டு இது அடுத்து இது பண்ண போகிறீங்களா, ரிலீஸ் பண்ண போகிறீங்களா, நல்லா இருக்கு தம்பி அப்படின்ட்டு சொல்லிட்டு அவர்கிட்ட நான் கேட்டிருக்கேன். எனக்கு ஒரு ஆசை என்னன்னு சொன்னால், நான் ஒரு ஸ்டூடியோ ஒன்று, மியூசிக் ஸ்டூடியோ ஒன்று போடணும். அதில் வந்து நான் ஒரு கம்போசிங்கில் எங்கள் டெடா வந்து அதில் ட்ரம்பட் ப்ளே பண்ணணும். டோல் ஏதாவது இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இதுனா அது அவர் ப்ளே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொன்று என்கிட்ட தங்கச்சை வந்து அதில் பாட வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா என்கிட்ட ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருக்கு, உங்கள் ஒரு சாங்கில் நானும் பாடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட தங்கச்சியும் கண்டிப்பாக நான் அதில் பாட வைப்பேன். இப்போ தங்கச்சிக்கு வந்து இந்த துறை மீது விருப்பம் வர்றதுக்கு நீங்களும் ஏதோ ஒரு வகையில காரணமா இருக்கீங்க. சரி, வசீகரன் இப்போ இந்த விஷயங்கள் எல்லாமே இருக்கும் பொழுது வீட்டுல இருக்கவங்க சப்போர்ட் பண்றாங்க, ஃபேமிலியில சப்போர்ட் பண்றாங்க, எல்லாமே உங்களுக்கு கிடைக்கிற நேரம், எனக்கு இந்த ஒரு விஷயம் மட்டும் இப்போ வரைக்கும் சரியா கிடைக்கவே இல்லை, இந்த ஒரு விஷயம் எனக்கு கிடைச்சது அப்படின்னா நான் இன்னும் நல்லா வெளியில தெரிவேன் அப்படின்னா அது எந்த ஒரு விஷயமா இருக்கும்? எப்படின்னு சொன்னால் இன்னும் நிறைய பண்ண வேண்டியது இருக்குது. பண்ணாமல் நம்ம இப்போ எனக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கலன்னா எப்படி சொல்கிறதுன்னு சொன்னால், பெருசாக வெளியில் யாருக்கும் தெரியல, இன்னுமே தெரியல. இந்த ஏழை ஏழோ பாட்டு ஓரளவு போய்கிட்டு இருக்குது. பட்டு வெளியில் வந்து இன்னும் நம்மளுக்கு தெரியல. தெரிஞ்சாலும் வந்து இவன் என்னடா இது இதே பண்ணிக்கிட்டு இருக்கான், வேலைக்கு போக மாட்டானா அப்படிங்கிற ஒரு இதுதான் கிடைக்குது. ஒரு சரியான அங்கீகாரம் கிடைக்க மாட்டேங்குது, சரியான ஒரு பேர் கிடைக்க மாட்டேங்குது. ஓகே நம்ம ஊர்லேயும் இப்படி பண்ணுறவங்க இருக்காங்களா, நம்ம பையன் இப்படி பண்ணுறானா அப்படிங்கிற ஒரு இது கேட்குறதுக்கு ஒருத்தர் இல்லை. அந்த மாதிரி தான். இப்போ இந்த பேருக்காக எவ்வளோ உழைக்க வேண்டி இருக்குது? ரொம்ப கஷ்டப்படணும். இந்த சாங்க்கெலாம் வந்து நிறைய நாள் சாப்பாடு இல்லாமல் இருந்திருக்கோம், நிறைய நாள் வந்து தூக்கம் இல்லாமல் இருந்திருக்கோம், உடம்பு கஷ்டம், எல்லாத்தையுமே எல்லாருமே எல்லா வேலையுமே கஷ்டம் தான். ஆனால் இது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கஷ்டப்படணும். ஏன்னு சொன்னால் இப்போ நான் ஒரு சாங் பண்ணுறேன்னு சொன்னால் அது நான் என்ன பண்ணாலுமே எனக்கு பிடிக்கும். ஓகே நல்லாயிருக்கு, ஒரு சும்மா ஏதாவது தட்டினா கூட அவன் நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லி. ஆனால் அதை வந்து அடுத்தவங்க கேட்டு சொல்லணும், மற்றவங்க கேட்டு ஆடியன்ஸ் தான் சொல்லணும் இது நல்லா இருக்கா இல்லையான்னு சொல்லி. இப்போ நீங்க வந்து ஒரு பாட்டை ரசிக்கிறதுக்கும் இப்போ அந்த பாட்டு வந்து இது கொஞ்சம் இப்படி பண்ணிருக்கலாமே, இந்த மாதிரி பண்ணிருக்கலாமே அப்படின்னு சொல்றதுக்கும் யாராவது இருக்காங்களா? என் ஃப்ரெண்ட்ஸ் தான். இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து சொன்னேன் தானே, ஸ்டோரி தான் ஃபஸ்ட்டு பேஸ். அந்த ஸ்டோரியில் வந்து டிஸ்கஸ் பண்ணும்போது ஸ்டோரி 3 பேர் டிஸ்கஸ் பண்ணுவோம். 3 பேத்துக்கும் பிடிச்சிருந்தா மட்டும்தான் அந்த ஸ்டோரி ஃபிக்ஸ். ஓகே ஸ்டோரி ரெடி ஆயிடுச்சா, அடுத்து வந்து லிரிக். நான் வந்து லிரிக்கில் வந்து அவங்க 2 பேரும் வரமாட்டாங்க. லிரிக்கை நான் ஃபுல்லாக ரைட் பண்ணுவேன். ரைட் பண்ணிவிட்டு அவங்கள்ட்ட தான் ஃபஸ்ட்டு பாடி காட்டுவேன். மெலடிலாம் போட்டு பாடி காட்டணும். என்ன சொல்லுவாங்கன்னா, ஓகே நல்லாயிருக்கு, பட் இந்த லிரிக் என்ன அர்த்தம், இதுக்கு என்ன அர்த்தம்னா அர்த்தம் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அது வந்து ஃபைனலாக அவங்க 3 பேத்துக்கும் எங்கள் 3 பேத்துக்கும் சரியாக இருந்தால் தான் அது ஃபைனலாக வரும். இப்போ இந்த 7 முன்னாடி ஒரு 10 லிரிக் எழுதியிருப்போம் வேறு மாதிரி. அது 10மே ரிஜெக்ட் ஆகி கடைசியாக இது ஓகே, இது நல்லாயிருக்கு, இது நல்லாயிருக்குன்னு ஒவ்வொரு வார்த்தையாக பிடிச்சி தேடி பார்த்து போடும்போது ஓகே சரியாக வந்துச்சு இது ஃபைனலாக. அப்படி சொல்கிறதுக்கு வந்து இருக்குது என்கிட்ட ஃப்ரெண்ட்ஸ் தான், நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு சொல்கிறதுக்கு. சரி, இப்போ நம்ம வந்து ஒரு லிரிசிஸ்டா, ஒரு இசையமைப்பாளரா, ஒரு பாடகரா நிறைய விஷயங்கள் பேசியிருக்கிற இடத்துல ஒரு நடிகராகவுமே நீங்கள் வந்து இருக்கீங்க. அந்த ஒரு பரிணாமம் பற்றி சொல்லுங்க.
ரொம்ப கஷ்டம். கஷ்டம். ஏன்னு சொன்னால் நடிக்கிறது எப்படின்னு சொன்னால் நான் ரொம்ப சிரிச்சுக்கிட்டே இருப்பேன். எந்த சுச்சுவேஷன்லேயும் வந்து எப்படின்னு சொன்னால் ரொம்ப சிரிப்பேன். எனக்கு வந்து இந்த கேமராவை பார்த்துட்டாவே வந்து பயங்கரமாக சிரிப்பு வந்துடும். யாராவது முன்னுக்கு இருந்தால் சிரிப்பு வந்துடும். அப்போ அந்த மாதிரி இந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து எப்படின்னு சொன்னால் என்னை வந்து ஒரு கம்பில் கட்டி தூக்கிட்டு வருவாங்க. அந்த டைம்லேயே வந்து கால் வருத்தத்தோடய நான் சிரிச்சுக்கிட்டே வந்துட்டு இருக்கேன். அங்கிட்ட கேமராமேன் இருந்து சிரிக்காதடா சிரிக்காதடான்னு கத்துறாரு வேற. திடீர்னு வசி சிரிக்காதடான்னு சொல்கிறாரு. இப்போ நான் வந்து ஐயோ அண்ணா எனக்கு சிரிப்பு வருது, நான் பேசுகிற வாயை கட்டிடுவோன்னு சாக்கு போட்டு அப்படின்ட்டுன்னு. அப்போ அவர் சொல்கிறாரு, நீ ஒன்ட்டு பல்லுக்கு தாண்டா ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அது மாதிரி எனக்கு என்ன பொறுத்தளவில் அந்த கேமரா முன்னாடி நடிக்கிறது ரொம்ப கஷ்டம் எனக்கு. அதுவே மாரி என்னையும் கஷ்டப்பட்டு நடிக்க வச்சு எடுத்தாங்க. அதுக்கப்புறம் வந்து நான் வந்து அந்த ஒரு சீனில் வந்து கையை கட்டிட்டு அப்படியே எலும்புவேன். அப்போ பக்கத்தில் உள்ளவங்கெல்லாம் வந்து என்னையவே பார்த்துக்கு வந்தோன்னா அதுவும் சிரிப்பு வந்துடுச்சு. ரொம்ப டேக் எடுப்பேன் அந்த மாதிரி. அடுத்து பார்ப்போம். அடுத்து ஃபில்ம் ஒன்று இருக்குது. அதுக்கு வந்து ஆக்டிங் பண்ணலான்னு ஒரு ஐடியா ஒன்று இருக்கு. கூப்பிட்டுருக்காங்க. பார்ப்போம். நடிக்க வாய்ப்பு கிடைச்சா போயிட்டு நடிக்க. அந்த முதலாவது மேடை, நடிப்புக்கான முதலாவது மேடை, அப்படி இல்லைன்னா அந்த முதலாவது வாய்ப்பு பற்றி சொல்லுங்களேன். முதலாவது வாய்ப்பு எனக்கு நானே கொடுத்துக்கிட்டது தான். என்ட்டு ஷார்ட் ஃபிலிமில். அதில் வந்து ஒரு போலீஸ் கேரக்டர் பண்ணியிருப்பேன் நான். அதில் ரொம்ப சின்ன ஆள், பார்த்தாலே விளங்கு இது என்ன சிரிப்பு போலீஸார் அந்த மாதிரி. அந்த அதில் வந்து என்னன்னு சொன்னால் ஒரு டெட் பாடி ஒன்று கிடைக்கும். அதை நான் ஃபஸ்ட்டு பார்க்க போகணும். அப்போ போயிட்டு அங்கே ஒன்றுமே கிடைக்காது. இப்போ பார்த்துட்டு ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு ஓடியா போலீஸ்கார ஐயோன்னு சொல்லிட்டு ஓடியாருவான் அப்படின்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கலாய்ச்சானுங்க. அப்போ ஃபஸ்ட்டு நடிப்பு மேடையை வந்து உருவாக்கிட்டது நானே தான். நானே நடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அதுல போயிட்டு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்டா நடிச்சது. சரி, இப்போ நீங்களே சொல்லியிருந்தீங்க இதுதான் என்னுடைய முதல் நடிப்பு, இந்த போலீஸ் வேடம் தான் அப்படின்னு சொல்லி. பார்த்துட்டு யாராவது விமர்சனங்கள் ஏதாவது முன் வச்சாங்களா? உனக்கு நடிப்பு வராது, பேசாம அதை விட்டுட்டு வேற ஏதாவது செய், அந்த மாதிரி சொல்லியிருக்காங்களா? நானே சொல்லியிருக்கேன் எனக்கே, நீ உனக்கு ஏன்டா தேவையில்லாத உனக்கு இதெல்லாம் தேவையா, பேசாம நீ சாங் எழுதுனியா படிச்சியா அதோட அப்படியே நிறுத்திக்கலாதுன்னு, நீ ஏன் அதுக்குள்ள போற அப்படின்ட்டு நிறைய. அது ஏன் நானே நடிச்சதுன்னு சொன்னா யாருமே கிடைக்கல, நானே நடிக்க வேண்டியதாச்சு. அது யார்கிட்டயாவது போயிட்டு கேட்டிருக்கீங்களா இப்படி ஒண்ணு இருக்கு நடிச்சு தாரீங்களா? நிறைய பேர்கிட்ட கேட்டிருக்கேன். அப்ப என்ன அவங்களோட பதில் என்னவா இருக்கு? அவங்களோட பதில் வந்து அது வந்து எப்படின்னு சொன்னா அது பொய்யான பதிலாக இருக்கும். அவங்க முகத்தை பார்த்து நான் கண்டுபிடிச்சிருவேன் இது பொய் தான் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க வந்து ஐயோ நாளைக்கு அங்கே போகணுமே, இங்கே கொஞ்சம் வேலை இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஓகே, ஏன் நான் அடுத்தவங்கள்ட்ட போயிட்டு கேட்க, சரி நானே ட்ரை பண்ணி பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு பண்ணதான். சரி, இப்போ அவங்க கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணலாம். இப்போ அவங்க வந்து நாளைக்கு நான் இங்கே போறேன் அப்படின்னா, சரி ஓகே நீங்க போயிட்டு வந்து நம்ம வந்து ஷூட் பண்ணலாமா, அந்த மாதிரி நீங்க ரிக்வெஸ்டா கேட்டிருக்கீங்களா? நிறைய தடவை வந்து வீடு வீடா போயிட்டு அலைஞ்சிருக்கு ஒருத்தர்கிட்ட நடிக்கிறதுக்கு. என்னோட கேரக்டர் நடிக்கிறதுக்கு ஒருத்தர்கிட்ட போயிட்டு கெஞ்சி அவர் வந்து கடைசி வரைக்குமே வரல. ஏன்னா நான் போகும்போதெல்லாம் அவர் வந்து கிரவுண்ட் போயிடுவாரு, எங்கேயாவது போயிடுவாரு. ஏன்னா நான் போகும் முன்னாடியே அவருக்கு கால் பண்ணி சொல்லிடுவேன், அதான் பிரச்சனை. ஆனா நான் வாரேன்னா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் கூட்டிட்டு போறேன்னு கூட சொல்லுவேன். ஆனா அவர் வந்து அப்படி இல்லை, எங்கேயாவது போயிடுவாரு நான் போற டைம்ல. ஐயோ அவசரமா இங்கே வந்துட்டேன்ட்டு நிறைய ரிக்வெஸ்ட் வச்சிருக்கேன். அவர்கிட்ட மட்டும் இல்லை, அந்த ஒருத்தர்கிட்ட மட்டும் இல்லை, நிறைய பேர்கிட்ட வச்சிருக்கேன். சரி, நிராகரிக்கப்பட்ட இடத்துல இன்னைக்கு நிலைச்சு நிற்கும் போது அந்த ஒருத்தர் நீங்க சொன்னீங்கல்ல, அவர் வந்து தவிர்த்துட்டே இருந்தார், அவர் இன்னைக்கு வந்து என்ன சொல்றாரு? ஏதாவது சப்போர்ட் பண்ணிருக்காரா, வாழ்த்து சொல்லியிருக்காரா? அவர் வந்து சாங் பார்த்தாரு. சாங் பார்த்துட்டு சொன்னார், ரொம்ப நல்லா இருக்குது தம்பி பாட்டு, உண்மையாக யோசிக்கவே இல்லை, அது உண்மையாக நீங்கள் பண்ணதானே ஒரு நினைக்க முடியல, ஏன்னா அவ்வளோ நல்லா இருக்குது, கிரேட் ஃப்யூச்சர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அன்னைக்கு வந்து நான் வந்து அவர் இப்படி தட்டி, இப்போ அவர் வந்து என்கிட்ட கேட்டார், அடுத்த ஒரு சாங் இருந்தால் சொல்லுங்கள் நான் பண்ணணும், நான் வந்து அதில் ஆக்ட் பண்ணுறேன் அப்படின்ட்டு. அப்போ ஓகே இதுதான்டா நம்ம ஒரு வெற்றி. இப்போ அன்னைக்கு நான் அவர் வீட்டுக்கு போயிட்டு அலைஞ்சிக்கிட்டு இருந்தவர் இன்னைக்கு ஓகே என்னை கால் பண்ணி நான் நடிக்கணும் அப்படின்னு கேட்குறாரும்போது இது என்னோட ஒரு சக்ஸஸில் ஒரு சின்ன பார்ட், ஜெயிச்சிட்டோண்டா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அன்னைக்கு அவர் எனக்கு பண்ணதை நான் அவருக்கு பண்ணலை. அடுத்து சாங் பண்ணுறோன்னா கண்டிப்பாக நீங்கள் இருக்கீங்க, நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி தான் சொன்னேன் நான். ஏன்னு சொன்னால் அந்த வழி எனக்கு தெரியும் தானே, அந்த வழி வந்து அது வந்து யாருக்குமே நம்ம கொடுக்கக்கூடாது. அது வந்து நம்மளுக்கு ஒருத்தர் பண்ணிட்டாருன்னா அதை நம்மளுக்கு திருப்பி அவருக்கு கொடுத்தோம்னா அது பூமரேங் மாதிரி தான் திருப்பி நம்மளுக்கு வந்துட்டே இருக்கு. இப்போ நான் அதுதான் கேட்கறேன், அது நீங்களே அது ரொம்ப அழகாக சொல்லிட்டீங்க. சரி, இப்போ நிறைய வரிகள் எழுதிருக்கீங்க, உங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான வரி எது உங்களோட பாடல்கள்லேயே? எனக்கு வந்து முன்னாடி எழுதினதுல நிறைய சாங்ஸில் உள்ள லிரிக் வந்து பிடிக்கும். அதில் வந்து கொண்டமல்லிக்காரின்னு சொல்லி ஒரு சாங் ஒன்று எழுதியிருந்தேன். அதில் வந்து எனக்கு பர்டிகுலராக ஒரு லைன் ஒன்று பிடிக்கும். எப்படின்னு சொன்னால் ஃபெஸ்ட்டில் வருது, லண்டன் சிட்டிக்குள்ள லட்டில் செஞ்ச சில போல்
கண்ணை காட்டி காட்டி அந்த சூரியன் சுட்டுல சுட்டால பப்பும் பார் போனாலும் போதையில் மப்போட வந்து குட்டி மங்கி போல குட்டி காரணம் போட்ட அவ கொண்ட மல்லிக்காரி உன்னை தூக்கலாரி நான் போட்டேன் குட்டி பீரு டாப் கியர்ல பறகுது காரு நீ ஓகே சொல்லாமலும் போனா எனக்கு வேற யாரு அப்படின்னு சொல்லிட்டு லிரிக் வரும். அதுல அந்த லிரிக் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது நானே படிச்சு பாடினது. சூப்பர். உண்மைக்குமே நீங்க படிக்கும் போது இப்படி ரியலா கேட்கறது வந்து ரொம்பவுமே நல்லா இருக்குது. இப்ப நிறைய விஷயங்கள் நீங்க வந்து பண்ணிட்டு இருக்கீங்க. எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு வந்து ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்றது உங்களோட விருப்பமா இருக்குது. இன்னும் ஒரே ஒரு கேள்வி, இப்ப வந்து மிகப்பெரிய ஒரு மித்துன்னு சொல்லலாம். அது என்ன மித் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம இங்க இருந்து நிறைய நம்ம வந்து ஒர்க் பண்ணுவோம், நிறைய பேசுவோம், நிறைய அதுக்காக ஹார்ட் ஒர்க் பண்ணுவோம். அப்போலாம் தெரியாது. ஒரு பிரம்மாண்டமான ஒரு தென்னிந்திய மேடையில போயிட்டு மிகப்பெரிய ஒரு லோகோவுக்கு கீழே நம்ம நின்று ஒரு 2 வரி பாடிட்டா போதும், ஆஹா அப்படின்னு சொல்லி கொண்டாடுறாங்க. இது நீங்க எப்படி பாக்குறீங்க? உங்களுக்கு அப்படி ஏதாவது ஐடியாஸ் இருக்கா, அங்க போயிட்டு ஒர்க் பண்ணணும் அந்த மாதிரி? கண்டிப்பா எனக்கு அதுதான் ட்ரீமே. எனக்கு ஆதினாவோட சேர்ந்து ஒரு சாங் பண்ணிடணும், இல்லாட்டி ஒரு சின்ன லைனாவது அவரோட சேர்ந்து பாடிடணுங்கிறது. கண்டிப்பா சான்ஸ் கிடைச்சிச்சின்னு சொன்னா நான் கண்டிப்பா அவரோட சேர்ந்து வந்து பேக் பண்ணுவோம். அதுக்கான ஸ்டெப்ஸ் ஏதாவது முன்னுக்கு எடுத்து வச்சிருக்கீங்களா? மறவர்படை சாங் டைம்ல அவருக்கு ட்வீட் பண்ணியிருந்தோம். அப்போ அவர் தம்ஸ் அப் போட்டிருந்தாரு சாங் கேட்டுட்டு. அது வந்து என்னால் லைஃப்ல மறக்கவே முடியாது. ஏன்னா நான் பார்த்து வியந்தவர் எனக்கு தம்ஸ் அப் போட்டு, ஏன்னா அது தமிழை பற்றி எழுதுனால அவரும் அந்த இதில் இருக்கார் தானே. அப்போ அது ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் வந்து ஜனவரிக்கு வந்து இந்தியா போகிற ஒரு மியூசிக் டைரக்டரோட வந்து சவுண்ட் இன்ஜினியர், அசிஸ்டன்ட் சவுண்ட் இன்ஜினியராக ஒர்க் பண்ணுறதுக்கு. அங்கேருந்து அப்படியே ட்ரை பண்ணணும் அவருக்கு. நான் ட்ரை பண்ணி அண்ணாவோட ஒரு சாங் ஒன்று பண்ணணும். அது கிடைச்சிச்சின்னா வாழ்க்கையில் வந்து வேற எதுவுமே கிடையாது. ஆமா, அது நீங்க சொல்லும் போதே தெரியுது அது உங்களுக்கு எவ்வளவு இம்பார்ட்டன்ட், அது அண்ட் நீங்க அதை வந்து எவ்வளவு லவ் பண்றீங்க அப்படின்றது. வசீகரன், நிறைய விஷயங்களை இன்றைக்கு வந்து நீங்க சொல்லியிருந்தீங்க. உங்களோட ஜேர்னி வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். தொடர்ச்சியாக நிறைய சக்ஸஸ் நீங்கள் வந்து கொடுக்கணும். நீங்கள் ஏற்கனவே சொன்னது மாதிரி அந்த 13 பாட்டையும் ரிலீஸ் பண்ணுங்க. பார்க்கறதுக்கும் ரசிக்கிறதுக்கும் கேட்கறதுக்கும் நாங்கள் வந்து இருக்கோம். சோஷியல் மீடியாஸ் இருக்குது. ஒருத்தருக்கு வந்து நல்ல டேலண்ட் இருக்குது அப்படின்னா இன்னைக்கு வந்து அந்த சமூக ஊடகங்களே அதை எங்கேயோ கொண்டு போய் நெரிச்சு வைக்கிது அப்படின்னு தான் சொல்லணும். அந்த மாதிரி உங்களோட வெற்றிகள் அடுத்தடுத்து கிடைக்கணும் அப்படின்றது எங்களோட விஷஸ். அண்ட் உங்களுக்குமே மனமார்ந்த வாழ்த்துகள். தேங்க்யூ அக்கா. எனக்கு வந்து ஆதவன் டிவிக்கும் ரொம்ப தேங்க்யூ. ஏன்னு சொன்னால் எங்கேயோ இருந்த ஒருத்தனை இப்படி ஒரு ஃபஸ்ட்டு இன்டர்வியூ கொடுக்க வச்சு என்னையும் ஒரு டிவியில் காட்டினதுக்கு வந்து மயூரன் அண்ணா எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. ஆதவனின் தமிழை வணக்கம் நிகழ்ச்சியில் இன்றைக்கு அதிதிகள் பக்கத்தில் வசீகரன் நிறைய விஷயங்களை பேசியிருந்தாரு. தொடர்ந்து அப்படியே இணைந்திருங்க. நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடல்.